ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வாட்டர்மெலனில் 2 ஜூஸ் வெரைட்டிஸ் எப்படி போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் செய்கிறதுக்கு முதல்ல தர்பூசணியை எடுத்துக்கலாம். இந்த தர்பூசணியை 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு பார்ட் ஆஃப் தர்பூசணியை அது மேலே உள்ள தோலை மொத்தம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா தர்பூசணி மேலே உள்ள மொத்த தோலையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு பார்ட் ஆஃப் தர்பூசணியை மேலே தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம நீக்க தேவையில்லைங்க, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது மேலேயே இருக்கிற கொஞ்சமாக விதையை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு ஜூஸர் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மொத்த தர்பூசணி பீசஸையும் சேர்த்துக்கலாம். மொத்த தர்பூசணியும் சேர்த்துட்டோங்க. அடுத்து இதோடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்க்குறேன். என்னதான் தர்பூசணியில் ஸ்வீட் இருந்தாலும் கொஞ்சமாக ஸ்வீட் சேர்க்கணுன்றதால சேர்க்குறேன். அடுத்து ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தில் 1/2 எலுமிச்சை சாறை சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் ஜூஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அடுத்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் விதையோடவே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஃபில்டரை வச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதில் உள்ள திப்பி மொத்தமும் ஃபில்டர் ஆகிறதுக்காக. இப்போ ஜூஸில் உள்ள மொத்த திப்பியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரெஷ் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டைப் ஆஃப் ஜூஸ் சொல்லியிருக்கேன்றதால முதல் டைப் ஆஃப் ஜூஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். அதில் 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சப்ஜா விதைகளை சேர்க்குறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக வீட்டில் செய்கிற வாட்டர்மெலன் ஜூஸ். இந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். வாங்க அடுத்த ஜூஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பிளாக் சால்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிளாக் சால்ட் இல்லாதவங்க நார்மல் சால்ட்டை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச சப்ஜா விதைகளை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாகவும் மல்டிபிள் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ஜூஸஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.